இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, ஏற்கனவே குரு தந்த கோடீஸ்வர யோகம் என்றொரு பதிவினை இட்டிருப்பேன். அதிலே மிக அழகாக இவருடைய ஜாதகத்தை பற்றி அலசி ஆராய்ந்திருப்பேன். மீண்டும் இன்னொரு பதிவாக நிறைய கோணங்களிலே இவருடைய வெற்றி பாதையை கிரகங்கள் எப்படி வகுத்து கொடுத்தது என்று ஆராயும் விதமாக மீண்டும் இவரை பற்றிய பதிவு இங்கே விளைகிறது. பதிவை தொடங்குவது மகிழ்ச்சியோடு. காரணம், இவருடைய தலைச்சிறந்த மனிதராக இவர் விளங்கியதற்கான காரணம் கிரகங்கள் நிறைய அழகான வகையிலே பரிமளித்திருக்கிறது. அன்பு நண்பர்களே, இவருடைய ஜாதகத்திற்கு ஜென்ம லக்னம் தனுசு, சூரிய லக்னம், சந்திர லக்னம் என்று சொல்லக்கூடிய அந்த 2 லக்னமுமே தனுசு. லக்னேசனாக விளங்கக்கூடிய அந்த குரு பகவான் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய கன்னியிலே இருக்கிறார். சனி 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றார். ராகு கூட 3லும் 9ல் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். 9லே செவ்வாயும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். புதனும் சுக்கிரனும் 12லே புகுந்திருக்கிறார்கள். இந்த ஜாதகர் பிறக்கும் போது சுக்கிர திசை சுமார் 7 வருடங்கள், பிறகு சூரிய திசை, அதன் பிறகு சந்திர திசை, அதன் பிறகு செவ்வாய் திசை. அதாவது தன்னுடைய 30 வயதிற்கு மேல்தான் ராகு திசை தொடங்கலாயிற்று. இந்த ராகு திசையினுடைய 3 பகுதி கூட விசேஷமானது என்று சொல்ல முடியாது. காரணம், இந்த ராகு திசையினுடைய 3 பகுதி என்று குறிப்பிட்டு விட்டேன். முன்பகுதி, இந்த ராகு திசையினுடைய முன்பகுதி கூட அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் பின்பகுதியிலே இவருக்கு அடித்தது பாருங்கள் யோகம். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்பார்களே, அந்த உண்மையை நிதர்சனமாக காண செய்து விட்ட அந்த திசை. தொட்டது எல்லாம் துளங்கவும், கை வைத்ததெல்லாம் பொன்னாக பிரகாசிக்கவும், செல்வாக்கு ஓங்கவும், செழிப்பின் எல்லைக்கே சென்று அந்த உன்னதமான ஆனந்த சிகரத்திலே பொன்னொளி வீசவும் சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்பட்டது என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மை. 3ஆம் இடத்து ராகு, அதுவும் கும்பராகு, பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மேசத்திற்கு 11ல் இருக்கும் ராகு. ஆக முன் செய்த புண்ணிய பலனை ஆதாயமாக்கி தருகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ராகு. பெரிய பெரிய தொழில்துறைகளிலே ஈடுபடவும், அரசாங்கத்திலே முக்கியத்துவம் பெறுவதும், சமுதாயத்தினுடைய உன்னதமான தொழில் அதிபர் என்கிற ஸ்தானத்தை பெறவும், செல்வம் கொளிக்கும் சீமான் என்கிற பட்டியலிலே நிலை பெறவும் பல பல சந்தர்ப்பங்கள் தன்னுடைய குரு திசையிலே அதிகமாக ஏற்பட்டு விட்டன. அதனால்தான் குரு தந்த கோடீஸ்வர யோகம் என்று அந்த பதிவை இட்டிருப்பேன். ஆக அன்பு நண்பர்களே, இந்த தனுர் லக்ன ஜாதகரான இவருக்கு, தனுர் லக்ன ஜாதகமான இவருக்கு தசம கேந்திரத்திலே உள்ள குரு ஆற்றலையும் பராக்கிரமத்தையும் அறிவையும் திறமையையும் செல்வத்தையும் புகழையும் நாளுக்கு நாள் கூட்டிக் கொண்டே போகின்ற வகையிலே அந்த திசை நடந்தது என்றுதான் நாம் ஆராய வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா, புண்ணிய பலத்தால் உச்சி மேட்டில் உயர்ந்தாலும் கூட, அதாவது நல் வினையின் பயனை நன்கு அனுபவித்தாலும் கூட, முன் செய்த தீவினையின் பயனும் தலை காட்டும் என்று. ஆக அன்பு நண்பர்களே, இந்த ஜாதகருக்கு எல்லா சிறப்புகள் ஏற்பட்டும் கூட, எல்லா வசதிகள் வாய்ப்புகள் அமைந்தும் கூட, சுக பங்கத்தை உண்டாக்குகிற வகையிலே ஆரோக்கிய கேடு ஏற்பட்டது. அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த ஆரோக்கிய குறைவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தாலும் கூட முற்றிலுமாக குறைந்த பாடில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது லக்னாதிபதியாக குரு பலம் பெற்றிருந்தும் கூட, அவரால் பல நலங்கள் விளைந்தும் கூட, இந்த ஆரோக்கிய குறைவை அவரால் அடியோடு போக்கிவிட முடியவில்லை. அதனால் ஒரு புறம் அந்த வகையிலே இந்த ஜாதகர் சங்கடத்திற்கு, உடல் ரீதியான சங்கடத்திற்கு ஆட்பட்டாலும், அவர் அடைந்த உயரம், உச்சிமேட்டிலே அவர் உயர்ந்தவர் என்கிற அந்த வகையிலே யாதொரு சந்தேகத்திற்கும் இடமில்லை என்பது தெளிவாகிறது. ஆக அன்பு நண்பர்களே, 5ஆம் வீட்டோனாகிய செவ்வாய், அவருடன் கூடிய கேது, ரோகஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் பலவீனத்துடன் விரயம் புகுந்தது, அதாவது 12ஆம் இடம் புகுந்தது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஆரோக்கிய குறை எப்படி ஏற்பட்டது என்பதற்குரிய காரணத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக அன்பு நண்பர்களே, நான் குறிப்பாக ஆரோக்கிய குறைவு என்று சொல்வது உடலிலே ஓர் அங்கத்தின் இயக்கம் குறைவுக்கு ஆட்பட்டது. இதுதானே
ஆக ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரனும் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனியும் பலம் பெற்றதனால் தீர்க்காயுள் வாழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஏறக்குறைய 70 வயதை அவர் நெருங்கி இருக்கிறார். ஆக அன்பு நண்பர்களே, இருப்பினுமே இந்த ஜாதகருக்கு தனகாரகனும் தனாதிபதியும் பலம் பெற்றதால் செல்வம், செல்வாக்கு, செழிப்பு எல்லாம் நீடித்து நிலைத்து வளர்ந்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய மக்களும் மிகப்பெரிய அளவிலே வளர்கிறார்கள் என்று உறுதியாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். நான் எப்பொழுதுமே சொல்வதுண்டு, மிக உயர்ந்திருப்போர் ஜாதகத்திலும் கூட 4-5 கிரகங்களே மிக மேன்மையான நிலையிலே இருக்கிறது. அவ்வகையிலே பார்க்கும்போது இந்த ஜாதகத்திலே லக்னேசனாகிய குரு தசம கேந்திரத்திலே அமர்ந்து வலுப்பெற்றார். 5ஆம் வீட்டோனாகிய செவ்வாய் 5க்கு 5 ஆகிய 9 அமர்ந்து வலுப்பெற்றார். 9ஆம் வீட்டோனாகிய சூரியன் ஜனன லக்னத்தில், அதாவது தன் வீட்டுக்கு 5 அமர்ந்து வலுப்பெற்றார். ஆயுள்காரகனாகிய சனியோ 2ஆம் வீட்டில் தன்னுடைய சுய சேத்திரம் என்று சொல்லக்கூடிய குறிப்பிடத்தக்க நிலையை அவர் பெற்றார். அதைவிட குறிப்பாக ராகு 3ஆம் இடத்திலே முழு பலம் பெறுவார் என்பது ஜோதிட விதி. இந்த 5 கிரகங்களும் ஓங்கிய நிலையில் இருந்தன, இதுதான் உண்மை. அதே நேரத்தில் எஞ்சியுள்ள 4 கிரகங்கள் பலவீனம் அடைந்திருப்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அஷ்டமாதிபத்தியம் பெற்ற சந்திரன் லக்னத்தில் இருப்பது உன்னதமான சிறப்பு நிலை என்று சொல்ல முடியாது. 12இல் புதனும் சுக்கிரனும் கூடியிருப்பதை எப்படி சிறப்புடைய நிலையாக சொல்ல முடியும்? அடுத்தபடியாக 9 கேது நலம் புரியும் நிலையில் இல்லாத ஒரு அமைப்பு தெரிந்தது. ஆக 4 கிரகங்கள் பலவீனப்பட்டு 5 கிரகங்கள் பலமோங்கி அப்படிப்பட்ட நிலையிலே உதயமான இந்த ஜாதகர் பலவீனமான கிரகங்களின் ஆக்கிரமிப்புக்கு ஒரு சில கோணங்களில் ஆட்பட்டாலும் பலம் மிகுந்த கிரகங்களினுடைய ஆதிக்கத்தின் காரணமாக வரலாற்றிலே பொறிக்கத்தக்க வகையிலே மாபெரும் தொழிலதிபராக, சீமானாக, தர்ம பரிபாலனம் செய்கின்ற சக்திமானாக திகழ்கிற நிலை இவருக்கு உருவாகி இருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. மேலும் இந்த ஜாதகருக்கு மக்கள் செல்வங்கள் மூலம் சிறப்புகள் நிறைய ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, உருவாகி இருப்பதையும் நாம் காண்கிறோம். ஏனென்றால் புத்திரஸ்தானாதிபதியாகிய செவ்வாய், புத்திரகாரகனாகிய குருவும் பலம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற உண்மை தெரிய வருகிறது. உச்சி மேடு அப்படின்னு சொல்லணும்னா சுருக்கமா உயர்நிலை. அந்த உயர்நிலை பல நிலைகளில் உயர்வு பெற்றிருத்தல், இதுதான் அதற்கு பொருள். அதாவது மிக சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, பல நிலைகள்னு சொல்றோம் அப்படின்னா அவை என்ன அப்படின்னா, அறிவு, ஆற்றல், துணிவு, தன்னம்பிக்கை, உழைப்பு, ஊக்கம், எழுச்சி, சிந்தனை வளம், செயல்திறன், சாதனை புரிதல், பலரும் பாராட்டும்படி வண்ணம் புதுமைகள் படைத்தல், பல வளங்களால் நிரம்ப பெறுதல், சமுதாயத்திற்கு பயன்படுதல், சமுதாயத்தின் நலத்திற்கு தேவையான பணிகளை செய்தல், வரலாற்றிலே புகழத்தக்க இடம் பெறுதல், செல்வ சிறப்பில் நிகரற்ற நிலையை பெறுதல், குடும்ப நலம், மக்கள் நலம் ஆகியவையெல்லாம் அடைய பெற்று நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுதல், பெரிய பெரிய திட்டங்களை தீட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடி வருதல், அவைகளெல்லாம் செயலளவிலே சாத்தியப்படுதல். அதுதான் மிக முக்கியம். செயலளவிலே சாத்தியப்படுதல், தேவைகள் பூர்த்தி அடைய பெறுதல், ஆசைகள் நிறைவேற பெறுதல், இப்படிப்பட்ட நிலைகளே அந்த பல நிலைகள் என்று சொல்லலாம். அத்தகைய பல நிலைகளில் மிகப்பெரிய இடத்தை பிடிப்பது என்பது சாதாரணமான அமைப்பு கிடையாது. உச்சிமேட்டில் உயர்கின்ற நிலை என்பது மிக சிலருக்கே அது அமையும். அந்த வகையிலே இவருக்கு அமைந்தது. இவருடைய ஜாதக அமைப்புகள் எல்லாம் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்லதொரு படிப்பினை. அந்த கோணத்திலே பார்த்தால் இந்த ஜாதகர் மேற் சொல்லப்பட்ட உயர்நிலைகள் அனைத்தையும் பெற்றிருக்கிறார், ஒளிமயமாக திகழ்ந்தார் என்பதை இந்த ஜாதக அமைப்பின்படியும் நிதர்சனமான விளைவுகளின்படியும் உறுதியாக சொல்ல முடிகிறது. இந்த அருமையான ஒரு தொழிலதிபர் இவருடைய ஜாதகத்தை கணிக்க அந்த குரு பகவான் இங்கே உதவியதற்கு நன்றிகள் பாராட்டி உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. நன்றி.